விருச்சிக லக்கினக்காரங்களோட வாழ்க்கை துணை பத்தின சில ரகசியங்களை நம்ம இப்ப சட்டுன்னு பார்க்கலாம். விருச்சிக லக்கினத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க, அவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஜோதிட ரீதியா பார்க்க போறோம். உங்க உறவுகளை பத்தி புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவும், சரிங்களா? முதலாவதா பாத்தீங்கன்னா, விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் வீடு, அதுதாங்க கலத்தர ஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணைய சொல்ற இடம். இதோட அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனோட நிலைமை தான் உங்க துணை எவ்வளவு அழகா இருப்பாங்க, அவங்க குணம், வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பெரும்பாலும் முடிவு பண்ணுது. அதனால ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல வலுவா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவதா, குறிப்பா சுக்கிரன் நல்ல வலுவோட ரிஷப ராசியில இருந்தாருன்னா வர துணை ரொம்ப அழகா நல்ல வசதியோட இருக்க வாய்ப்பு அதிகம். ஆனா மத்த கிரகங்களோட தாக்கமும் கண்டிப்பா இருக்கும் இல்ல. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பாக்குறது, அதாவது அந்த நட்சத்திரம் கிரகம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்றது ரொம்ப முக்கியம். கடைசியா சில சமயம் பாருங்க, செவ்வாய் இல்லனா கேது மாதிரி கிரகங்களோட தாக்கம் கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்ல சில சவால்களை கொண்டு வரலாம். அதனால விருச்சிக லக்கினக்காரங்க கல்யாணத்துக்கு முன்னாடி 2 ஜாதகத்தையும் ரொம்ப கவனமா பார்த்து பொருத்த நல்லா இருக்கான்னு உறுதி செஞ்சுட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக விருச்சிக லக்கினத்தோட திருமண வாழ்க்கை நல்லா அமையறதுக்கு சுக்கிரனோட நிலையும் நீங்க பாக்குற ஜாதக பொருத்தமும் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம்.